ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் லட்டு வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக வெயிட் ஏறிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து குழந்தைங்க ரொம்ப சத்தானதும் கூட. எல்லா சத்துமே நம்மளுக்கு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ல இருக்கும். அதனால இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சத்துமே ஒரே இதில் ஒரு சின்ன உருண்டையில உங்களுக்கு கிடைக்கும். இது இனிப்பாக இருக்கனால குழந்தைங்க இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு சின்ன கப்பு எடுத்துக்கங்க அளவுக்கு. அந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு நான் சின்ன கப்பில் பாதாம் பருப்பு 1/4 கப், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1/4 கப் எடுத்துக்கிட்டேங்க. உலர் திராட்சையில எண்ணிக்கை வந்து ஒரு 30 எண்ணிக்கை வர அளவுக்கு உலர் திராட்சை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கருப்பட்டி, ஒரே ஒரு கருப்பட்டி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கம்மியாக தான் காமிச்சிருக்கேன். ஆனால் டேட்ஸ் வந்து நான் ஒரு 15 டேட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதில் உள்ள கொட்டை இருந்துச்சா கொட்டையெல்லாம் நீக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு முந்திரி, அதுக்கப்புறம் சும்மா வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கணுங்க. லைட்டாக நெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வாங்க நம்ம வந்து அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அடி வந்து கனமாக இருக்கிற மாதிரி. நான் வந்து வடைச்சட்டி எடுத்துருக்கேங்க. அந்த வடைச்சட்டியில் நம்ம தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நெய் விடணும். நான் வந்து ஒரு மீடியமாக ஒரு 1/4 கப் இருக்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே 1/4 கப் அளவுக்கு தான் எடுத்துருந்தேன். அதனால் நான் வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த முந்திரியை வந்து வறுத்துக்கிறேங்க. முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக ஒரு அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பிளேட்டில் மாற்றினோடனே அது கொஞ்சம் நேரம் ஆறணும். அதனால் ஒரு பெரிய பிளேட்டாக எடுத்து அதை பரப்பி விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்து போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு செகண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனவே போதும். அது நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு வறுத்தாதீங்க. அது கொஞ்சம் நல்லா மஞ்சள் கலராக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சும்மா 2 பரட்டிட்டு பொட்டுக்கடலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தட்டுக்கு எடுத்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நெய் பத்தல. அதனால் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருந்த பாதாம் பருப்பு போட்டுக்கிறேன். பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல் வந்து நல்லா ப்ரௌனிஸாக இருக்கிறதுனால அது வறுபட்டுச்சானுங்கிறது உங்களுக்கு தெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு நிமிஷம் அளவுக்கு அந்த ஹீட்டில் நீங்கள் நல்லா பரட்டி எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து அது வந்து நல்லா வறுபட்டுரும். முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நமக்கு தட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பரப்பி விட்டுருங்க. அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கருப்பட்டி எடுத்து இடிச்சுக்கலாம். கருப்பட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கருப்பட்டி வந்து அளவாக எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி போடுற மாதிரி இருந்ததுன்னா 2 கருப்பட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பட்டி இல்லை அப்படின்னீங்கன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் கருப்பட்டி தான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. நம்ம கர்ப்பப்பையில அழுக்கெல்லாம் வந்து கருப்பட்டி வந்து வெளியேற்றும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் கருப்பட்டியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் கருப்பட்டி இடித்து எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆற வச்சுருந்தேன் நம்ம முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கொரகொரப்பாக நல்லா நைஸாக வர அளவுக்கு வந்து அரைச்சிடலாம். இது அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் வாசத்துக்காக ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வாசத்துக்கு தேவைன்னா நம்ம 2 ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா லட்டு சாப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் வரும், அந்த ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நல்லா கொரகொரப்பாக இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்நட் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணி நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சத்து தானே எல்லாமே. அதனால் நீங்கள் வால்நட் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை ஒரு கையளவும், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் பொடி பண்ணி வச்சிருந்த கருப்பட்டி, இது 3ஐயும் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம சேர்ந்து அரைச்சிருக்கலாம். ஆனால் வந்து சரிப்பட அரையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேரிச்சம்பழம் நம்மளுக்கு எல்லாம் தரிமனாக இருக்கிறதுனால தனியாக அரைச்சாதான் நம்மளுக்கு சீக்கிரமாக அரைப்படும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக அரைச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து இது ஃபுல்லாகவே நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பாதாம் பொடி கூடயே நம்ம வந்து இந்த கலவையும் சேர்த்து நம்ம வந்து நான் வச்சுட்டு நான் எல்லாமே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதையவே வந்து இதுலேயே வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த தட்டிலே வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாவது நெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமோ இல்லை தண்ணி ஆட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து கருப்பட்டி போட்டோம் இல்லைங்களா, அதுவே நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் வந்து மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த லட்டை பிடிக்கிறப்பவே உங்களுக்கு வந்து பிடிப்படும். நீங்கள் இடையில வந்து பால் அதுன்னு சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நெய் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ வந்து சேர்த்தாதீங்க. தண்ணியோ பாலோ சேர்த்துனா உங்களுக்கு 1 வீக்கில் வந்து அதெல்லாம் சாப்பிடணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து எதுவுமே சேர்த்துக்கலைங்க. நான் வந்து ஒரே கருப்பட்டியை வந்து அந்த பேரிச்சம்பழத்தை கூட அரைச்சிட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இந்த பொடி கூடையே நான் வந்து பேரிச்சம்பழத்தையும் உலர் திராட்சையும் அரைச்ச இதை சேர்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டேன். லட்டு பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக பிடிப்படும். இந்த லட்டு நீங்கள்
1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா 3 நேரத்துக்கு ஒவ்வொன்று கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு நேரத்துக்கு ஒன்று கொடுத்தாலுமே அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வயசு இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் டெய்லி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாக சாப்பிட்றதுக்கு வந்து மறந்துடுவோம். இந்த மாதிரி லட்டாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டாவே போதும். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்பு நல்லா பிடிக்கும். உடம்பு வந்து சீக்கிரமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்துடும். மெலிஞ்ச குழந்தைங்களுக்கு இந்த லட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக பிரெயினோட டெவலப்மெண்ட்டும் வந்து இந்த லட்டுனால இம்ப்ரூவ் ஆகும். அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை வந்து நீங்கள் பார்ப்பீங்க குழந்தைங்க கிட்ட. இப்போ நான் பிடிச்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டை நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் மாற்றிக்கிறேங்க. நான் டிஃபன் பாக்ஸில் மாற்றினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து டெய்லி ஒவ்வொரு உருண்டை கொடுப்பேன். அவள் ரொம்ப மெலிஞ்சிட்டதுனால நான் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் டெய்லி கொடுக்குறப்போ அவளுக்கு வந்து இனிப்பாக இருக்கிறதுனால விரும்பியும் சாப்பிடுவா. அதே மாதிரி இது ரொம்பவுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. அதனால நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். குழந்தைங்க சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க நீங்கள் டைரக்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்கன்னா. அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இது ரொம்பவுமே ஹெல்த்தியானது. உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.